ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடந்துகிட்டு இருக்குதுங்கிறத பற்றி பார்க்கலாமா? சீதா அருண் திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்காக மீனா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நடத்தி வைக்கலான்னு சொல்லி மீனா பெரிய பிளான் போட்டுட்ருக்காங்க. அதே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு முருகன் மூலமாக முத்துவை கூட்டிகிட்டு வர்றாங்க. அதே நேரத்தில் ரோஹிணிக்கு மனோஜ் அதிர்ச்சி கொடுக்குறாங்க. என்னங்கிறத மனோஜும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ரோஹிணிகிட்ட மனோஜ் சொல்லிகிட்டு இருக்காங்க, அந்த நகையை வாங்கினேன் இல்லை, அந்த ஆளுகிட்ட இருந்து அந்த 1,00,000 ரூபாயை வாங்கிட்டு வந்து அம்மா கிட்ட அந்த காசை கொடுக்க சொன்னாங்கல்ல, இல்லைன்னா அம்மா நம்மளை சேர்ந்து வாழவே விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ரோஹிணி சொல்கிறாங்க, நானே அந்த பணத்தை கடை வாங்கி தான் வாங்கினேன், அந்த நகையை வேற அங்கே ஆண்டி கொடுத்துட்டு வந்துட்டாங்க அவங்கக்கிட்டேன்னு. இப்போ அந்த நகைக்கான பணத்தை கொடுன்னா நான் எங்கே போகிறது? நீயும் ஆண்டிக்கிட்ட எனக்கு சப்போர்ட்டாக எதுவும் பேச மாட்டேங்கிற அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு மனோஜ் சொல்கிறாங்க, நான் எப்படி சப்போர்ட் பண்ண முடியும் உனக்கு? நீ தான் பொய்க்கு மேலே பொய் சொல்லிகிட்டு இருக்கியே, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணால் அம்மா என்னை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பணத்தை எப்படி வாங்க போகிற? ஒழுங்காக அந்த நகையை விற்றவங்கிட்டே போய் கேளு, ஆனால் தனியாக போகாதேன்னு சொல்கிறான். அதுக்கு ரோஹிணி கேட்குறாங்க, ஏன் நீ வர்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் எதுக்கு வர்றேன், நான்லாம் அது வர முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நீ ஏன் முத்துவை கூட கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அவனையா? அவனெலாம் நான் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் தான் அதுக்கு சரிப்பட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்லிகிட்டு இருக்காங்க. ரோஹிணி கேட்குறாங்க, நீயும் துணைக்கு வர மாட்டேன், பணமும் வரணும், பத்தாவதுக்கு முத்தை வேற கூட கூட்டிகிட்டு போக சொல்கிற, இதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு மனோஜ் சொல்கிறாங்க, நீ வாங்கினது நகை கடையிலையோ இதுலேயோ வாங்கியிருந்தா நாங்கள் உன்னோட கூட வந்திருப்பேன், அவனே திருட்டு பையன், அவன்கிட்ட நான் போய் என்னன்னு பேசுறது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் முத்து தான் சரிப்பட்டு வருவேன், அடித்து பிடிச்சி வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ரோஹிணி சொல்கிறாங்க, நான் அவளையெல்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டேன், ஆனால் மனோஜ் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி விஷயத்தில் ஒய்ஃப்க்கு ஹஸ்பண்ட் தான் துணையாக இருக்கணும், ஆனால் நீ அப்படி இருக்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ எப்படியோ இந்த பணத்தை வாங்கிட்டு கொடுக்காட்டினா அம்மா நம்மளை ஒன்று சேர்ந்து வாழவே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ரோஹிணி சொல்கிறாங்க, இந்த பணம் இல்லாட்டினா நம்ம வாழவே முடியாதா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, சீதா சோகமாக இருக்கிறாங்க. இது வரைக்கும் அம்மாக்கிட்ட எந்த விஷயத்தையும் நம்ம மறைச்சதில்லையே, ஆனால் இப்போ இந்த விஷயத்தை மறைக்கிறோமே அப்படின்னு சொல்லி குற்ற உணர்ச்சியோடு இருக்காங்க. அந்த நேரத்தில் மீனாவுக்கு சீதா ஃபோன் போட்டுக்கிட்டு அவங்களோட மன கஷ்டத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு சீதா சொல்கிறாங்க, இந்த கல்யாணம் இப்படியெல்லாம் நடக்கிறது எனக்கும் விருப்பம் இல்லை, ஆனால் உங்கள் மாமா அவசரமாக மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கிறார்ல, அதனால தான் இப்படி நடக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு மீனா சொல்லி சீதாவுக்கு அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா மீனா மாலை எடுத்துகிட்டு கிளம்பும்போது முத்து பார்க்குறாங்க. மாலை அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி, இது மாதிரி தான் சீதாவுக்கும் நம்ம கல்யாண மாலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி நான் கொண்டு வந்து விடுவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நானே போய்க்கிறேன், நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி எப்படியோ சமாளிச்சுட்டு மீனா கிளம்புறாங்க. அப்புறம் பார்த்தோம்னா சீதாவும் அருணும் சொன்னது போல் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. அந்த நேரத்தில் மீனாவும் வந்துடுறாங்க. அப்புறம் பார்த்தோம்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் மாலையை மாற்றி கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ முருகன் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன்னு சொல்லி முத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. முத்துவும் சரி நான் வந்துடுறேன்னு சொல்லி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.